ஹாய், அனைவருக்கும் வணக்கம். கன்னியாகுமரி விளாங்கோடு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ விஜயதரணி அவர்கள் இப்பொழுது காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பிஜேபியில் ஐக்கியமாக இருக்கிறாரு. இதற்கு நிறையா காரணங்கள் சொல்லப்படுது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இவருக்கு இந்த மாநிலங்கள் கட்சி இந்த பொறுப்புகள்லாம் இல்லாமல் இவருக்கு தேசிய இந்த அளவில் போகணும் அப்படின்ட்டு இவருக்கு நீண்ட நாட்களாகவே ஒரு கோரிக்கையை காங்கிரஸ் கிட்ட வச்சுட்டு இருந்திருக்காரு. அதை காங்கிரஸ் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா காங்கிரஸில் ஏற்கனவே கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கிறதுனால இவர் சொன்ன இந்த வேண்டுகோளை கட்சியோட தலைமையும் இல்லை டெல்லி தலைமையும் அதை ஏற்றுக்காததுனால இதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்ட பிஜேபி கட்சிக்காரங்க மாநில தலைவர் அண்ணாமலை, முன்னாள் மாநில தலைவர் எல் முருகன், அப்புறம் ஜேபி நட்டா இவங்கெல்லாம் சேர்ந்து விஜயதரணியை காங்கிரஸ்ல இருந்து பிஜேபிக்கு கொண்டு வரதுக்கான முயற்சியை கடந்த ஒரு மாதங்களாகவே மேற்கொண்டுட்டு வந்தாங்க. இந்த சர்ச்சை ஒரு 2-3 வாரங்களாகவே பொதுவெளியில் வெளிப்படையாகவே பிஜேபியை சேர்ந்த இந்த செய்தி தொடர்பாளர்களும் கொள்கை பரப்பு செயலாளர்களும் டேட்டோடய சொல்லியிருந்தாங்க. 23ஆம் தேதி போல தமிழகத்துக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு, பிஜேபியோட வலிமை இன்னும் அதிகமாகும், கட்சியில் நிறைய பேர் சேருவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல அவர்கள் சொன்ன மாட்டமே இன்னைக்கு 24ஆம் தேதி இன்னைக்கு விஜயதரணி அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பிஜேபியில் சேர்ந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு டீலிங்கும் நடந்திருக்கு அப்படின்ட்டு சில செய்திகள்லாம் வெளியில் வருது. அது என்னன்னா, வரப்போற 2024 மக்களவைத் தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதி சார்பாக இவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு இவருக்கு அமைச்சர் பதவியும் கொடுக்கப்படும் அப்படின்னுட்டும் பிஜேபி தலைமை இவருக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்ததுனால இவர் அந்த இசைவுக்கு ஓகே சொல்லி பிஜேபியில் ஐக்கியமானதாக சில தகவல்கள்லாம் சொல்கிறாங்க. இதே போல் இந்த கட்சி தாவல் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடியும் தமிழகம் நிறையா பார்த்துருக்கு. இதே போல தான் 2011-16 இந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் கட்சி தேமுதிகவில் இருந்த ஒரு 8-9 எம்எல்ஏக்கள் இப்படி தான் சிட்டிங் எம்எல்ஏவாக தேமுதிகவில் இருந்தப்பயே அதிமுக கரவேட்டி கட்டிக்கிட்டோம். அதே போல் அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை போய் பார்த்தோம். அந்த கட்சியில் இல்லை அப்படிங்கிறத சொல்லாமல் மற்றபடி எல்லாமே அந்த அதிமுக கட்சிக்கு ஒரு உடன்பாடோடு தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க. அதே போல தான் விஜயதரணி இன்னைக்கு ஜேபி நட்டா மற்றும் எல் முருகன் இவங்க முன்னிலையில் இன்னைக்கு பிஜேபியில் தன்னை இணைச்சிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பிஜேபியை சேர்ந்த தலைவர்களும் பொறுப்பாளர்களும் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜயதரணி மாட்டமே இன்னும் ஒரு 6-7 எம்எல்ஏக்கள் 2024 இந்த தேர்தலுக்குள்ள பிஜேபிக்கு அணி மாறுவாங்க அப்படின்ட்டும் ஒரு பகீர் குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அப்படி உண்மையிலே நடக்குமா, அதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். ஏற்கனவே திமுகவை சேர்ந்த ஒரு 2-3 எம்பிக்கள் பிஜேபிக்கு தாவ போகிறதா ஏற்கனவே சில செய்திகள்லாம் வந்துச்சு. ஒருவேளை பிஜேபி சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க, அவங்க வாக்குறுதியாக கொடுத்ததை தான் செய்யலை, ஆனால் கட்சியை உடைக்கிறேன் இல்லை அந்த கட்சியிலேருந்து இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே நடக்குது. அது மாட்டம் அப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா திமுகவுக்கும் இது ஒரு பின்னடைவாக போயிடும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் KS அழகிரி மாநில தலைவராக காங்கிரஸ் மாநில தலைவராக இருந்தார். அவரோட பதவிக்காலம் முடிவடைந்தோடனே இப்பொழுது செல்வ பெருந்தகை கிட்ட காங்கிரஸ் தலைவருக்கான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியோட தலைவர் ஆனதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இது மட்டும் விஜயதரணி பிஜேபியில் சேரப்போகிறதா செய்தி வருதே அப்படின்ட்டு. அதற்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, விஜயதரணி தொடர்பில் தான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அது மட்டும் எல்லாம் பொய்யான ஒரு செய்தியை பரப்புகிறாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் சொல்கிறது முன்னாடி சொல்லியிருந்தார், கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் இன்னைக்கு விஜயதரணி அவர்கள் சேர்ந்ததுக்கு அப்புறமா மாலையெல்லாம் அணிவித்து அவர் அந்த கட்சியில் இணைச்சிக்கிட்டாங்க. அப்படி அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னைக்கு மாலை அவரை செய்தியாளர்களை சந்தித்து கேட்குறப்ப அவர் சொல்லியிருந்தது என்னன்னா, விஜயதரணி அவர்கள் நான் இன்னும் நம்புகிறேன், அவங்க மீண்டும் திரும்ப வருவார்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இது ஒரு வேடிக்கையாக இருக்குது இவர் சொல்கிறது. ஏன்னா அவங்க ஒரு லாபியோடு தான் போய் பிஜேபியில் சேர்ந்துருக்கிறாங்க. அப்படி இந்த விஜயதரணி அவர்கள் 2011, 2014, 2021 இந்த ஆகிய 3 சட்டமன்ற தேர்தல்கள்லையும் கன்னியாகுமரி விளாங்கோடு இந்த தொகுதியில் தான் 3 முறையும் நின்று எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டு சட்டசபைக்கு போயிருக்காரு. அதே 2021 காங்கிரஸ் கட்சி சார்பாக அந்த கட்சியோட சட்டசபை கொறடாவாகவும் விஜயதரணி இருக்கிறார். இப்படிப்பட்ட கொறடா அவர்களே இப்பொழுது பிஜேபியில் தன்னை ஐக்கியமாக்கி கொள்ளிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலை 2019 வரைக்கும் தமிழிசை அவர்கள் இருந்தாங்க பிஜேபியில். அந்த பிஜேபியோட தலைவர் பதவி அவர்களுக்கு முடிந்த 2 வருடங்களுக்கு ஒரு தலைவரை மாற்றுவாங்க பிஜேபி. அப்படி 2019 தமிழிசை அவர்களோட பதவிக்காலம் முடிந்தோடனே அவருக்கு கவர்னர் போஸ்ட் கொடுத்து அனுப்பிட்டு எல் முருகன் அவர்களை தலைவராக கொண்டு வந்தாங்க பிஜேபி.
அதற்கப்புறமா 2021 ஜூலை மாதம் வரைக்கும் எல்முருகன் இருந்தார். எல்முருகன் அதுக்கப்புறம் பதவிக்காலம் முடிந்தவுடனே அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி, இணையமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டு அவருக்கு பதிலாக அண்ணாமலை அவர்களை மீண்டும் பிஜேபி அவர்கள் கொண்டு வந்தாங்க தலைவராக. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த 2021 மக்களவைத் தேர்தல் முடிந்தவனையே விஜயதரணியை பிஜேபியோட மாநிலங்கள் தலைவராக கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுட்டு இந்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் ஒரு புது குண்டை போட்டிருக்காங்க. ஒருவேளை பிஜேபியோட டெல்லி தலைமை விஜயதரணி அவர்களை தமிழ்நாட்டோட பிஜேபியோட மாநில தலைவராக ஆக்கிறதுக்கு, ஒரு பெண் தலைவராக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் அனைவர் மத்தியிலும் ஏற்பட்டிருக்கு. அடுத்த தலைவர் விஜயதரணி தானா அப்படிங்கிறதும் அங்கங்கே பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா 2021 24 வரைக்கும் 23 முடிந்துருச்சு. இந்த மக்களவைத் தேர்தல் வரதுனால அண்ணாமலையோட பதவியை ஒரு காலம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவரை 2023 வரைக்கும் வச்சுக்கிறதா பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு சில செய்தி வட்டாரங்கள்லாம் சொல்கிறாங்க. அண்ணாமலை மீதும் சில அதிருப்திகள் மேலிடத்துக்கு இருக்கிறதா செய்திகள் வர்றதுனால இதுவும் நடக்கக்கூடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இன்னைக்கு பிஜேபியில் இணைத்து கொண்டதுக்கு அப்புறமா செய்தியாளர்களை சந்திச்ச விஜயதரணி அவர்கள் சொன்னப்போ கூட, காங்கிரஸ் கட்சியில் நான் ரொம்ப நாளாகவே இருந்தேன், சிறு வயதுலேருந்தே, அவங்க 9 வயதுலேருந்தே காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க சிறு வயதுலேருந்தே இருந்தேன், எனக்கு காங்கிரஸ் கட்சி அவங்கள ஒரு பெண்ணை தலைவராக கொண்டு வர்றதுக்கு விருப்பப்படாதவங்க காங்கிரஸ் கட்சி. ஆனால் பிஜேபி அப்படி கிடையாது, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்படி இவங்க சொல்கிறத பார்த்தா இவங்களை பிஜேபி தலைவராக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாட்டம் தெரியுது. பிஜேபி விஜயதரணி அவர்களை கன்னியாகுமரி தொகுதியில் நுப்பாட்டுறதன் மூலமாக அங்கே அவங்க வெற்றி பெற்றாலும் பெறாட்டாலும், ஆனால் விஜயதரணிக்கு கொஞ்சம் பவர் கொஞ்சம் அதிகம் தான். கடந்த முறை விளாங்குடி தொகுதியில் மட்டுமே 50,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாங்க. இது போக பத்தாவதுக்கு அவங்க ரொம்ப நாளாகவே அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு அங்கே கொஞ்சம் பவரான செக்டராக அவங்க பார்க்கப்படுறாங்க. அதனால இவங்க இந்த முறை வெற்றி பெறுவாங்க. அங்கே வேட்பாளராக நிப்பாட்டினா குறைந்தது ஒரு சீட்டாவது பிஜேபிக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பிஜேபி இந்த வலையை வீசி இருக்கு. அதில் சிக்கிக்கிட்டாங்க இப்போ விஜயதரணி அவர்கள். விஜயதரணி சிக்கிக்கிட்டாங்கன்னு இல்லை, காங்கிரஸ் தான் சிக்கிக்கிடுச்சு. சொல்லப்போனால் விஜயதரணி அவர்கள் அதில் தோல்வி அடைந்தாலும் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் அப்படின்ட்டு பிஜேபி உத்தரவாதம் கொடுத்ததாக சில செய்திகள்லாம் அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட விஜயதரணி யார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜயதரணி பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையோட கொள்ளு பேத்தி தான் இந்த விஜயதரணி அவர்கள். விஜயதரணியோட கணவர் சில வருடங்களுக்கு முன்னாடி தான் இறந்து போனார். இவரும் ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி தான். இவரும் ஐடிக்கு சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் இறந்து போயிட்டார். இவங்களோட அம்மா, விஜயதரணியோட அம்மா, அவங்களும் மகளிர் தமிழ்நாடு மகளிர் அணிக்கு தலைவராக இருந்தவங்க. இதோட ஈர்ப்பில் தான் 9 வயதிலிருந்தே தன்னை கட்சியில் ஈடுபடுத்தி கொண்ட விஜயதரணி அவர்கள் சட்டப்படிப்பு படித்தாங்க. படிப்பு படிக்கிறப்பயே காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைச்சிக்கிட்டு செயல்பட்டுட்டு வந்தவங்க தான் இந்த விஜயதரணி அவர்கள். இப்படி 25 வயதிலிருந்தே தன்னை காங்கிரஸ் கட்சிக்காக ரொம்ப ஈடுபடுத்திட்டு வந்தவங்கள்ட்ட 2024 மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக நான் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டிடுவேன் அப்படின்ட்டு ஏதோ விருப்பம் கேட்டதாகவும் அதற்கு காங்கிரஸ் மேலிடமும் டெல்லி மேலிடமும் மறுத்ததாகவும் செய்திகள் வருது. இதன் விளைவாக தான் இவர் கட்சியோட முரண்பட்டு நின்னதன் காரணமாக இதை பயன்படுத்தி கொண்ட பிஜேபி அவரை தன் பக்கம் இழுத்துக்கிட்டதாகவும் செய்திகளில் சொல்கிறாங்க. இதெல்லாம் 2024 அங்கே இடம் ஒதுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். இவர் அங்கே அந்த இடத்துல ஒதுக்கப்பட்டு அங்கே நின்று மத்திய பாராளுமன்றத்துக்கு போகிறாரா, அமைச்சராக போகிறாரா, இல்லை அப்படி தோல்வி அடைந்தார் அப்படின்னா அவருக்கு நம்ம மாநில தலைவர் பதவி கொடுக்கப்படும் அப்படின்ட்டும் சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டதா செய்திகள் வர்றதுனால ரெண்டில் ஏதோ ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கிறதுனால அந்த கட்சிக்கு போனதா இந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்கிறாங்க. தொடர்ந்து திமுகலையும் ஒரு சில எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு தவ போகிறதா வர செய்தினால பதட்டம் அடைஞ்சிருக்காங்க திமுகவும் காங்கிரஸும். இது என்ன நடக்க போகுது, இந்த மக்களவைத் தேர்தலுக்குள்ளே மே மாதத்துக்குள்ளே நிறையா மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்ட்டும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் விஜயதரணி செய்தியாளரிடத்துல பேசுகிறப்ப பிரதமர் மோடியோட ஆட்சி காலத்தில் இந்தியா நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதாகவும் நிறையா திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னுட்டும் உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவோட பெருமை தலை நிமிர்ந்திருக்கிறதாகவும் விஜயதரணி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது போக மத்திய அரசு கொண்டு வர்ற எந்த திட்டங்களையும் தமிழ்நாட்டில் திமுக அரசும் காங்கிரஸ் கூட்டணியும் நடைமுறைப்படுத்துறதில்லை அப்படின்னுட்டும் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க விஜயதரணி அவர்கள். இதை நான் பிஜேபியில் இணைந்ததன் மூலமாக இனிமேல் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது என்னோட வேலையாக இருக்கும், பிஜேபியோட வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டில் நான் அதிகமாக உழைப்பேன் அப்படின்னுட்டும் விஜயதரணி அவர்கள் இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா இவர் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அடுத்த தலைவர் பிஜேபியோட தலைவர் விஜயதரணி அக்கா தான் போல இருக்குது. சொல்ல முடியாது, அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் ஏற்பட்ட சண்டைகள்னால இந்த கூட்டணியே உடைப்பட்டது. இப்படிப்பட்ட நிலைமையில தான் அண்ணாமலை மீது
பிஜேபி டெல்லி தலைமை வந்து அதிருப்தியில் இருக்கிறதா செய்தியெல்லாம் வந்துச்சு. ஆனால் தேர்தல் டைம் அப்படிங்கிறதுனால அவரை மாநிலங்கள தலைவர்களிலிருந்து எடுக்க முடியாது, எடுத்தால் அது கட்சியில் ஒரு பிளவை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு டெல்லி தலைமை நினைத்ததால் அவர் அப்படியே கண்டினியூ பண்ண சொல்லிட்டு இந்த தேர்தலுக்கு அப்புறமா தலைவரை மாற்றுறதுக்கு முடிவு செஞ்சிருக்கிறதா ஒரு செய்திகள்லாம் வெளியில் வருது. இவர் இந்த கட்சியில் இன்னைக்கு ஜே.பி. நட்டா, எல். முருகன் இவங்க முன்னாடியில் இணைந்ததுக்கு அப்புறமா இதை வந்து எக்ஸ் தளத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜயதரணி அவர்களை வரவேற்கிறேன், அது மட்டும் இல்லாமல் விஜயதரணி வந்ததன் மூலமாக பிஜேபி இன்னும் கொஞ்சம் வலுப்பெற்று இருக்கு. அதே போல் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமை பண்பையும் அவர் மக்களுக்கு செய்கிற நலத்திட்டங்களையும் பார்த்து அதில் ஈர்க்கப்பட்ட விஜயதரணி அவர்கள் இங்கே வந்ததற்கு, பிஜேபிக்கு வந்ததற்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள், வரவேற்கிறேன் அப்படின்ட்டு பதிவிட்டிருக்கிறார். நான் முன்னாடி சொன்ன மாட்டோம், பிஜேபியோட ஆஃபர் அப்படின்னு என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ விலாங்கோடு தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கிற விஜயதரணி அவர்கள் மக்களவைத் தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதி சார்பாக நிற்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இது மட்டும் அணி மாறி இருக்கிறதுனால, இந்த பார்ட்டி சேஞ்ச் ஆகுங்கிறதுனால கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலமாக இவரோட எம்எல்ஏ பதவி காலியாகும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் காலியானதுனால அந்த விலாங்கோடு தொகுதியில் இவர் நிற்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு தான். அங்கே இடைத்தேர்தல் வரும், அப்படி இடைத்தேர்தலில் இவர் நிற்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு தான். இவருக்கு அதுக்கு பதிலாக இந்த லோக்சபா தேர்தலில் நிற்க சொன்ன மாட்டோம், நிற்க வைப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஒரு சில அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜயதரணியோட எம்எல்ஏ பதவி இப்போ காலியாயிரும், அது மட்டும் இல்லாமல் இவங்க லோக்சபா தேர்தலில் நின்று தோல்வி அடைஞ்சாலும் இவருக்கு இணையமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டு டெல்லிக்கு அழைக்கப்படுவார் பிஜேபி சார்பில் அப்படின்ட்டு. எல்முருகனை வந்து கூப்பிட்டுருக்க மாட்டோம், இவங்களையும் கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் விஜயதரணி அதாவது பிஜேபி மாநில தலைவர், அதாவது தமிழ்நாடு பிஜேபி மாநில தலைவராகிறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னுட்டும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒருவேளை தோல்வி அடைந்து இவர்களுக்கு ஒன்று அங்கே இணையமைச்சர் பதவி கொடுத்து அங்கே அழைக்கப்படலாம், இல்லைனா தமிழ்நாடு பாஜக தலைவராக இவங்களை நியமிக்கலாம். இது ரெண்டில் ஏதோ ஒரு லட்டு மாட்ட ஒரு ஆஃபர் வந்து விஜயதரணிக்கு பிஜேபி முன்னாடி வச்சிருக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் 2024 மக்களவைத் தேர்தலுக்கு அப்புறமா மாற்றப்பட்டு தான் ஆவார். ஏன்னா இவர் 2021 இந்த சட்டமன்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு ஜூலை மாதத்திலிருந்து தான் பிஜேபியோட தலைவராக அறிவிக்கப்பட்டார். அதற்கு முன்னாடி இந்த எல்முருகன்டேந்து இவருக்கு கொடுக்கப்பட்டது. இவர் 2021 சட்டமன்ற தொகுதியில் கரூர் தொகுதியில் நின்றவர் 24,000 ஓட்டு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் இடத்துல தோற்று போனார். அப்படிப்பட்டவர் இப்போ 3 ஆண்டுகளாக பிஜேபியோட தலைவராக இருக்கிறாரு. அவரோட பதவிக்காலம் இப்போ அந்த ஒரு வருடமாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேற ஒரு ஆளை தேடுவாங்க அல்லது விஜயதரணி அவர்களை நிப்பாட்டுவாங்க. இப்போ அண்ணாமலையோட நிலைமை தான் அடுத்து என்னவா இருக்கும், அவருக்கு என்ன பதவி கொடுக்கப்படும். ஏன்னா அவர் ஏற்கனவே எனக்கு லோக்சபா தேர்தல் கடந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, ராஜ்யசபாவோட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னோட இலக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளராக நம்ம வர்றது தான், பிஜேபியை உயர்த்துவது தான் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தாரு. அதை நடைமுறைப்படுத்துவாரா, அதற்கு இது மட்டும் இன்னும் நிறையா பேரை அவர் இழுத்து அவங்க சைடு போடுறதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஏகப்பட்ட வேலையாக அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதில் தமிழ்நாட்டில் செய்யணும்னா கொஞ்சம் நாள் எடுத்து அவங்க நீண்ட நாள் ப்ராசஸ் பண்ணி தான் அதை கொண்டு வருவாங்க. அப்படி இதன் ஒரு விதை தான் இப்போ விஜயதரணி மூலமாக அவங்க நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. இதே போல் திமுகலையும் சில எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் அவங்க சைடு இழுக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வர்றதா இந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம், இது மாற்றம் அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் இனி இந்த தேர்தல் வரைக்கும் நம்ம அடிக்கடி பார்க்க வேண்டியது இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் கார்த்திக் ரிப்போர்ட் சேனலில். நான் உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.